கம்ப்யூட்டரில் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை என்னென்னா லோக்கல் டிஸ்க் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் ஃபார்ம் ஆயிரும் அல்லது ஸ்பேஸ் வந்து ஃபுல் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வந்து எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ அதுக்கு வந்து ஒரே ஒரு செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஸோ அந்த டிரைவ்ஸில் உள்ள டெம்பரரி ஃபைல்ஸ், கேட்ச் ஃபைல்ஸ், லார்ஜ் ஃபைல்ஸ், டூப்ளிகேட் ஃபைல்ஸ், தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே டெலிட் பண்ணிடும். ஸோ அது என்ன செட்டிங்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். விண்டோஸ் செட்டிங்ஸ் போயிட்டு நீங்கள் ஸ்டோரேஜ் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அது கீழே ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அது கீழே ஸ்டோரேஜ் சென்ஸ் அதை நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. டேர்ன் ஆன் பண்ண அப்புறம் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் க்ளீன் அப் ஆஃப் டெம்பரரி ஃபைல்ஸ் அது கீழே செக் பாக்ஸ் இருக்கும். அதை செக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக் யூசர் கண்டென்ட் க்ளீன் அப் அதை நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ டேர்ன் ஆன் பண்ணுற மூலமாட்டு ஆட்டோமேட்டிக்காகவே ஸோ அந்த கேட்ச் ஃபைல்ஸ், டெம்பரரி ஃபைல்ஸ், தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணும். ஸோ அதுக்கு கீழே உள்ள செட்டிங்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கான்ஃபிகர் க்ளீன் அப் ஷெடியூல்ஸ். ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் என்னென்னா ரன் ஸ்டோரேஜ் சென்ஸ். உங்கள் லோக்கல் டிஸ்கில் எப்போல்லாம் ஸ்பேஸ் வந்து கம்மியாகுதோ ஸோ அப்போல்லாம் அந்த ப்ராசஸ் நடக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணணும். செகண்ட் செட்டிங்ஸ் என்னென்னா ரீசைக்கிள் பின்னில் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் எத்தனை நாளைக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணணும். 30 days, 60 days, 1 year இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். தேர்ட் செட்டிங்ஸ் என்னென்னா நிறைய ஃபைல்ஸ் நீங்கள் இன்டர்நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க, யூஸ் பண்ணாமலே வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணாமலே வச்சுருப்பீங்க. ஸோ இந்த ஓப்பன் பண்ணாத ஃபைல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் இது. இந்த செட்டிங்ஸ் தேவையில்லைன்னா நெவர் செலக்ட் பண்ணிட்டு விட்டுருங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ரன் ஸ்டோரேஜ் சென்ஸ் நவ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கரண்டாகவே இந்த ப்ராசஸ் வந்து ரன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காகவே லோக்கல் டிஸ்கில் உள்ள தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் டெலிட் ஆகிரும். இந்த செட்டிங்ஸை பண்ண அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே எத்தனை நாளைக்கு ஒருக்கா நீங்கள் இந்த ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னு செட் பண்ணிங்களோ ஸோ அத்தனை நாளைக்கு ஒருக்கா இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பண்ணுற மூலமாட்டு உங்கள் லோக்கல் டிஸ்கில் வந்து ஸ்பேஸ் வந்து அதிகரிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். Until bye from Ram Solution.